நம்ம இப்போ உங்ககிட்ட அதிகாரம் இருந்துச்சு கொடுத்துட்டீங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இது எப்படி ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு சம உரிமை நீங்கள் சொல்கிறீங்க? நீங்களும் தேர்தலை சந்திக்கிறீங்க, நானும் தேர்தலை சந்திக்கிறேன். எப்படி சம வாய்ப்பாக இருக்கும்? உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்துச்சு, டப்புன்னு காசு எடுத்து கொடுத்துட்டீங்க. ஒரே நாளில் 1,31,00,000 வங்கி கணக்கில் போட்டிங்க. இப்போ நான் என்ன செய்யலாம்? எப்படி இருக்கு? இப்போ இதுதான் ஆபத்து. நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலைங்கிற அண்ணன் ஒரு குரல், என்னை சுற்றி என் பிள்ளைகளின் குரல், நாங்கள் எடுத்து பேசுகிறோம். என்னை முறியடிக்க இவர் இதான் சொல்லுவார், இது சொல்லுவார். கியூபா வேற ஏதாவது வளம் இருக்கா கரும்பை தவிர? இல்லை. நார்வே, டென்மார்க்கில் மாடு தவிர ஏதாவது வளம் இருக்கா? பிரேசில் கரும்பு, பசு, அது தவிர வேற ஏதாவது வளம் இருக்கா? அந்த நாடெல்லாம் தற்சார்பு அடையலையா? அப்போ ஒரு வளத்தை வச்சு ஒரு நாடு சிறந்த கட்டமைப்புகள் இருக்கும்போது இவ்வளவு நிலமும் வளமும் வச்சு மனித ஆற்றலை வச்சு ஏன் நாடு ஏன் வறுமையில் இருக்கு? என் நாடு ஏன் இலவசத்துக்கு இருக்கு? எனக்கு எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் ஏன் கையேந்தணும் சாப்பாட்டுக்கு, இலவசத்துக்கு? இப்போ அது அந்த அருமை புரியாது. நீங்கள் எடுத்தோன்னே தம்பி அண்ணன் உங்களுக்கு சொல்கிறேன், பெட்டி கடைக்கு போனீங்கன்னா வாழைப்பழம் அப்படி தொங்கும், இப்படி வாழைத்தார் இப்படி தொங்கும், அது தலைகளாக நிற்கும், தவம் இருக்கும். என்னை சாப்பிட்டுட்டே, நான் நல்லவன்டா டே, உனக்கு நல்லதுடா டே, என்னை சாப்பிட்றான்னு அதை கவனிக்க மாட்டான். இப்படி உள்ளே வச்சுருப்பான் சிகரெட்டு, பான்பராக்கு, அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு போவான். இப்போ ரொம்ப நாளாக நான் தலைகளாக தொங்குறேன் இந்த வாழைப்பழம் மாதிரி, அது ஏற்று பார்க்கல. இதைத்தான் ஐயா இறை என்று சொல்கிறாங்க. இந்த மக்கள் பாதரச வெளிச்சத்தில் பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்தவர்கள். இவர்கள் வண்ண வாசனை திரவியத்தின் வாசத்தில் வண்ண மலர்களின் வாசத்தை மறந்தவர்கள்னு. அப்படிதான் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும்ங்கிறார் ஐயா. அதுக்கு சான்றுன்னு சொல்றாரு. எப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் மாறுவேட போட்டி நடக்குது, சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். முதல் பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், 2வது பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், 3வது பரிசு ஒரு ஆள் வர்றாரு. அது உண்மையிலே சார்லி சாப்ளினுக்கு 3வது பரிசு. பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி நடிச்சவன் முதல் பரிசு, அவருக்கு 3வது பரிசு. அப்ப நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் எழுதுறவள ஐயா எழுதியிருக்காரு. அப்படி இந்த போலியை கேட்டு கேட்டு இந்த உண்மையை மக்கள் ரொம்ப நாளா மறந்துட்டாங்க. அது உங்களை மாதிரி உள்ளவங்க, நீங்க தான் இந்த அறிவு தளத்தில் இது கடத்தி ஏதோ கொஞ்சம் கவனிங்க, இருந்தாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளா சொல்றாயா பாருங்க. ஏன்னா உண்மையிலேயே தலை சிறந்த நாடா நம்மளால மாற்ற முடியும். அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அவரவர் வாழ்விடத்துல நீங்க ஒரு சணல்னு ஒன்று இருக்கு, ஹெம்ப்னு ஒரு செடி, சனப்பு, அதுல இருந்து நான் எவ்வளவு நம்ம மேம்பட முடியும் பொருளாதாரத்திலே. கார் தயாரிச்சுக்கலாம், பெட்ரோல் தயாரிச்சுக்கலாம், செங்கல் அதில் எடுத்துக்கலாம், மலை போய் நொறுக்க வேண்டியதுல எல்லாமே அதில் தயாரிக்க முடியும். அதை வளர்க்குறதுல என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்குறேன். இப்போ அதுதானே உங்களுக்கு. அப்போ அதை ஒரு சொல்றதை இப்போ நீங்க சொல்ல முடியலன்னா நம்ம இவர் இதெல்லாம் சாத்தியமாங்க அப்படின்ட்டு போகிறது தானே. இப்போ நீங்கள் ஆடு மாடு மேய்க்கிறது உங்களுக்கு அவமானம்னா, நான் அப்போ நீங்கள் நபிகள் மேய்ச்சிருக்காரு, கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காங்க, இயேசு இறைமகன் இயேசு மேய்ச்சிருக்காங்க. அப்போ 3 பேரையும் நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, அப்படிதான் அர்த்தமாகுது. தமிழ் மெய்யியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா, நீங்க இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற பேரை மாத்தி தமிழர் அறநிலையத்துறைன்னு பேர் வைப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. குறிப்பா தமிழிலும் வழிபாடு செய்யலான்னு இப்ப இருக்குது, தமிழ்ல மட்டும்தான் வழிபாடு செய்வோங்கிறீங்க. அப்ப இந்துங்கிற பேரையும் நீக்குவீங்க, சமஸ்கிருத மந்திரங்களை ஓதக்கூடிய வாய்ப்பையும் முழுமையா நீங்க ஒழிப்பீங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, என் இறைக்கு முன்னாடி நீங்க இன்னொரு மொழியில நீங்க வழிபடணும். என் மொழி புரியாதவன் எனக்கு எப்படி இறைவனா இருக்க முடியும்? நீங்க கிறிஸ்தவ இது சொல்றாங்க, அங்க பள்ளிவாசல்ல சொல்லுவீங்க, இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அது என் இறையில அந்த மார்க்கம் அரேபியால இருந்து வந்ததை நாங்கள் என் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க இன்னும் வழிபாட்டை தவிர, அந்த பாங்க ஒளியை தவிர மீதி எல்லாமே தமிழ்ல தான் சொல்லுவாங்க. நான் எத்தனை திருமணங்களுக்கு சாட்சியான் என்று கையெழுத்திட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு நயசித்து அப்படிதான் பேசுவாங்க. நீங்க அவன் முதல்ல கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியல, அவன் லத்தீன் ஸ்பானிஷ்லாம் சொல்லிட்டு இருந்தான். கடைசியா என்ன பண்றான், அவனவன் தாய்மொழியில வழிபடலாம் சொன்ன பிறகு பரலோகத்திற்கு எங்க பிதாவேன்னா, உம்முடைய ராஜ்யம் வருகன்னா, அதை பின்னாடி தமிழ் மீது பற்றுக்கொண்ட இளம் குருமார்கள் வரும்போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை உம்முடைய அரசு வருக. புரியுதா உங்களுக்கு? தூய தமிழுக்கு வந்துட்டான். பதாசுதன் பரிசுத்தாவியை தூக்கிட்டு தந்தை மகன் தூயாவின்னு வந்துட்டான். நீ என் இறை நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன்னு சொன்ன சிவன், அவ்வையே உன் தமிழில் பருகவே நான் வந்தேன்ங்கிற சொல்ற முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீ என் தமிழ்ல ஏன் சொல்லல? எனக்கு திருப்புறங்கள் இருக்கு, திருமுருகாற்றுப்படை இருக்கு, பட வேண்டியதானே, பக்தி திருமுத்து பட வேண்டியதானே. சொல்லுங்க, என்ன நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க பாட முடியாதா? ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க பாட முடியாதா? இப்போ எதுக்கு தேவாரம் திருவாசம்லாம் எதுக்கு இருக்கு? திருவாசத்துக்கு உருவாதார், ஒரு வாசத்துக்கு உருவாதார். திருவாசத்தை மொழிபெயர்த்த செய்ய போப்பு அழுதுட்டு போயிட்டான். நீ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன உங்களுக்கு பிரச்சனை?
என் இறைக்கு முன்பு என் மொழியில வழிபடணும், அதான முக்கியம். அது சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் வேணாலும் அர்ச்சகராகலாம்ங்கிறதுல பிரச்சனை இல்லை. என் அன்னை தமிழில் அர்ச்சனை இருக்கணுங்கிறதா எனக்கு பிரச்சனை. நீங்க அதுதான் முதன்மையானது. அங்க ஏன் ஆளு உட்கார்ந்துட்டு அங்கேயும் போய் சமஸ்கிருதத்துல சொல்லானா அதுக்கு அவங்களே சொல்லிட்டு போயிடலாமே. விளங்குதா? அப்புறம்